ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 1ஆம் தேதி 2026ஆம் வருஷத்துக்கான புத்தாண்டுக்கான முதல் நாள். அன்றைய தினம் கணவருக்கு யோகம் பெறுவதற்காக பெண்கள் அணிய வேண்டிய ஆடை நிறம் என்ன? இந்த நிறத்துல ஆடை அணியும் போது கணவருக்கு கோடீஸ்வர யோகம் கூட ஏற்படலாம். அது என்னென்ன நிறங்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ஜனவரி 1 புத்தாண்டு தினத்தன்னைக்கு பெண்கள் என்ன நிறத்துல ஆடை அணியணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பிறக்கக்கூடிய இந்த புது வருடம், இந்த 2020ஆம் வருஷத்துக்கான ஆங்கில புத்தாண்டு உங்க எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் கொண்டு வரட்டும். பொதுவா ஒரு வீட்டோட மகாலட்சுமி அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண் தான். ஒரு பெண் மகிழ்ச்சியா சரியான நேர்மறை ஆற்றலோடு குடும்பத்துல இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் செல்வ செழிப்போட இருக்கும். அதுலயும் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு பெண்கள் அவங்க உடுத்தக்கூடிய ஆடையோட நிறம் அவங்களுடைய கணவருடைய தொழிலோட வெற்றிக்கும் பொருளாதார உயர்வுக்கும் பெரிய தூண்டுகோலா இருக்குமாம். அது எக்கச்சக்கமான ஜோதிட சாஸ்திர நிபுணர்களால கணிக்கப்பட்டிருக்குது. அது எந்த நிறம், எதுக்காக அந்த நிறத்தை பயன்படுத்தி அந்த நிறத்துல ஆடை அணியணும் அப்படிங்கிற பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஜனவரி 1ஆம் தேதி இந்த வருஷம் பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் வருஷம் இருக்குல்ல, அதோட கூட்டு எண், அதாவது அந்த 2026ங்கிற எண்ணை நம்ம கூட்டினோம்னா 2 + 0 + 2 + 6 இது எல்லாத்தையும் கூட்டும்போது 10 வரும். அதை கூட்டினீங்கன்னா 1 வரும். இது சூரியனுக்கு உரிய எண். ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை பிறக்குது. இது குருவாரம். அதனால இந்த வருஷம் சூரியனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதால ஆளுமை திறன் அதிகமா இருக்குமாம். அதே மாதிரி குரு பகவான் வியாழக்கிழமையில பிறக்கிறதால மங்களமும் செல்வமும் பெருகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகுமாம். இந்த 2 முக்கியமான தெய்வங்களுக்குரிய நிறங்களை நம்ம பயன்படுத்தும் போது அதுலயும் பெண்கள் ஆங்கில புத்தாண்டு தினத்தன்னைக்கு இந்த நிறத்துல ஆடை அணியும் போது பிறக்கக்கூடிய இந்த புது வருஷம் ரொம்ப அதிர்ஷ்டமான வருடமா மாறி அது அவங்களோட கணவருக்கும் கணவர் பார்க்கக்கூடிய தொழில் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். எல்லா நாட்களும் நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் ஒரே கலர் தான். ஜனவரி 1ஆம் தேதி புது ட்ரெஸ் போறதாலேயோ இல்ல இந்த நிறத்துல போடக்கூடிய ட்ரெஸ்ஸால என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். மகா பெரியவரை பொறுத்த வரைக்கும் அவர் நமக்கு ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். பிறக்கக்கூடிய ஒரு வருஷம் பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டை பொறுத்து தான் ஒருத்தவங்களுக்கான அந்த ராசி பலன்கள் மாறும், கிரகங்கள் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறதும் மாதம் மாதம் நமக்கு வரக்கூடிய மாதத்தோட முதல் நாள் மாதிரி அந்த வருஷத்தோட முதல் நாள். நாம கடைபிடிக்கக்கூடிய திதி நட்சத்திரங்கள் பண்டிகைகள் இதுக்காக நாம தமிழ் மாதங்களை கடைபிடிச்சாலும் நாம பார்க்கக்கூடிய வேலை, மாதம் மாதம் ஆகக்கூடிய சம்பளம், அதை விட முக்கியமானது குழந்தைங்களோட கல்வி, இது எல்லாமே இந்த ஆங்கில மாதத்தை சார்ந்துதான் இருக்கு. அப்படிப்பட்ட ஆங்கில மாதம் பிறக்கக்கூடிய ஜனவரி 1ஆம் தேதி, அதாவது 2026ஆம் வருஷத்துக்கான முதல் நாள் இருக்குல்ல, அதுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்யணும். அப்படி பண்ணும்போது இந்த ஆங்கில மாதத்தை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கான எல்லா விஷயங்கள்லயும் வெற்றி கிடைக்கும். உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் பிறக்குதுன்னா 2026ஆம் வருஷத்துல ஆங்கில மாதத்துல ஒரு மாத இறுதியிலையும் கணவர் வாங்கக்கூடிய சம்பளம் இல்ல தொழில வரக்கூடிய லாபம், இன்னொரு பக்கம் உங்க குழந்தைங்களோட கல்வி, இது எல்லாத்துலயும் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுமா? தமிழ் புத்தாண்ட எந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா வரவேற்கீங்களோ அந்த அளவுக்கு முடியல அப்படின்னாலும் கூட ஓரளவுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டுல ஏதாவது இனிப்புகள் செஞ்சு வச்சு படைக்கலாம். விரதம் இருக்கணும், பூஜைகள் பண்ணணும், இது மாதிரி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு கோவிலுக்கு போகலாம். அன்றைய தினம் சாதாரணமாவே எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கனிவா தான் பேசணும். முடிஞ்சா அன்றைய தினம் யாருக்கிட்டையும் அதிகமா கோவப்படாம, எந்த விதமான வார்த்தைகளையும் தவறான வார்த்தைகளையும் பயன்படுத்தாம, அடுத்தவர்களை காயப்படுத்தாம அன்றைய நாளை கழிக்கிறது ரொம்ப சிறப்பு. முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு வீட்டோட முக்கியமான அம்சமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டு பெண்ணு தான். அந்த வீட்டோட பெண் எப்படி இருக்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் கணவரோட உத்தியோகம் இது எல்லாமே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பெண் ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு அன்னைக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஆடையில இருந்தே தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பண்ணும்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடத்துல அவங்க யோகம் பெறுவது மட்டும் இல்லாம அது மூலயமா அவங்க கணவர் யோகம் பெற்று அதிர்ஷ்டம் பெற்று அந்த குடும்பமே ஓஹோன்னு இருக்கும். முதல் முக்கியமா நீங்க அணிய வேண்டிய நிறம் ரொம்ப முக்கியம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இந்த 2026ஆம் வருஷத்துக்கான அந்த எண்கள் நம்ம கூட்டும் போது கூட்டு எண் 1 வருதுன்னு. 1 சூரிய பகவானுக்கு உகந்தது. அதனால மெரூன் கலர் அப்படி இல்லைன்னா அடர் சிவப்பு, இந்த இரண்டுத்துல ஏதாவது ஒரு நிறத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். இல்ல
ஒருவேளை மெரூன் கலரும் ரெட் கலரும் அந்த ஆடை எங்கள்கிட்ட இல்லை, அதுக்கு பதில் வேற ஏதாவது பயன்படுத்திக்கலாம்னா அதுக்கு ஒரு முக்கியமான மாற்று வழி இருக்கு. அதாவது வியாழக்கிழமையில இந்த வருஷம் நமக்கு புத்தாண்டு பிறக்குது. குருவாரம். குரு பகவானுக்கு உகந்த நிறம் என்ன? மஞ்சள். கூடுமான அளவுக்கு மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துறதும் விசேஷம்தான். இல்ல எங்க கிட்ட காவி நிறத்துல ஆடை இருக்கு அப்படின்னா அதுவும் பயன்படுத்தலாம். காவி, சிவப்பு, மெரூன் இது எல்லாமே சூரியனுக்கு உகந்த நிறங்கள். இதுல ஏதாவது ஒரு நிறத்தை பயன்படுத்தலாம். வாழ்க்கையில இந்த வருஷம் நமக்கு அதிகமான ஆதிக்கம் கிடைக்கணும், எந்த இடத்துக்கு போனாலும், எந்த தொழில் பார்த்தாலும், என்ன வேலை செய்தாலும் மற்றவர்களை விட நம் போட்டியாளர்கள் மாதிரியே நாமும் திறம்பட செயல்படணும், அதிகமான ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காவி, சிவப்பு, மெரூன் இந்த 3 நிறத்துல ஏதாவது ஒரு நிறத்தை உங்க கணவருக்காக நீங்க அணிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வீட்டுல மங்களங்கள் பெருகணும், சுப காரிய தடைகள் எதுவா இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கணும், வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அதிகமா நடக்கணும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட குரு பகவானோட தோஷங்கள்லாம் நீங்கி குரு பார்வை எங்க மேல விழுந்து பரம ஏழையாக இருக்கக்கூடிய எங்க குடும்பம் பணக்காரரா மாறுறமோ இல்லையோ, அத்தியாவசியமான எந்த பொருட்களுக்கும் பஞ்சம் இல்லாத, வறுமை இல்லாத, நிம்மதியான நிலையான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் நிற ஆடைகளையும் பயன்படுத்தலாம். இல்ல இந்த 2 நிறங்களும் கலந்து இருக்குனாலும் மஞ்சள், சிவப்பு இது மாதிரி 2 நிறங்கள் கலந்த மாதிரி ஆடை அணியறதும் விசேஷம்தான். எக்காரணத்தை கொண்டும் அடர் நீல, அதாவது ரொம்ப டார்க்கா இருக்கக்கூடிய ப்ளூ கலரையோ கட்டாயம் கருப்பு நிறத்தையோ நீங்க பயன்படுத்தவே கூடாது. இது மங்களகரமானதுக்கு எதிரானது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நிற ஆடைகளை அணியும் போது ஏற்படக்கூடிய நேர்மறை அதிர்வுகள் இருக்குல்ல, அது கணவருக்கு பல வகைகளை உதவி செய்யுமாம். அதாவது மன அழுத்தம் குறைந்து தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய திறமை கூடும், பண வரவுல இருந்து வந்திருந்த சிக்கல்கள் தீரும், கணவன் மனைவிகள் இருக்கக்கூடிய அந்த புரிதல் அதிகமாகி வீட்டுல அமைதி ஏற்படும். வெறும் ஆடை மட்டும் இல்லாம அன்றைய தினம் தெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியம். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வருஷத்தோட முதல் நாள் உங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்காகவும் இறைவனுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வரணும். வீட்டு வாசல்லையும் வருடத்தோட முதல் நாள் ஆங்கில புத்தாண்டு 2026 வருஷத்தன்னைக்கு கண்டிப்பான முறையில நெய் தீபம் ஏற்றி வைக்கிறது விசேஷம். வீட்டோட பூஜையில தீபம் ஏற்றதை மட்டும் இல்லாம வீட்டோட நிலைவாசல்ல நீங்க தினமும் ஏற்றக்கூடிய அந்த காமாட்சி விளக்கு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நெய் தீபம் ஏற்றி வைக்கணும். குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அன்றைய தினம் இனிப்பையும் பழங்களையும் அதிகமா எடுத்துக்கணும். கசப்பு தன்மையை மட்டும் குறைச்சிட்டு வாழ்க்கை ரொம்ப இனிமையாவும் செம்மையாவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2026 வருஷம் ஜனவரி 1 பிறக்கக்கூடிய அன்றைய தினம் இனிப்பு சார்ந்த பொருட்களையும் பழ வகைகள் எதுவா இருந்தாலும் நீங்க தாராளமா அதிகமா சாப்பிடலாம். முடிஞ்ச அளவுக்கு எப்பொழுதுமே இந்த புது வருடம் அப்படிங்கிறது எல்லா வருடமும் மார்கழி மாதத்துல தான் பிறக்கும். அப்படி மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய, அதுவும் ரோட்ல குளிர்ல வாட்டி வதைக்கக்கூடிய அந்த கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆடைகளையோ இல்ல அவங்க போத்தி தூங்குறதுக்கு போர்வைகளையோ வாங்கி கொடுக்கறது விசேஷம். அது போக கோவிலுக்கு போயிட்டோ இல்ல உங்க வீட்டு பக்கத்தோட யாருக்கோ நீங்க அன்னதானம் போடலாம். யாராவது பசின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போறது விசேஷம்தான். இப்ப நாம சொல்லிக்கக்கூடிய இந்த முறையில பிறக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டை துவங்கி பாருங்க. இந்த வருஷம் முழுக்க எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.